அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 2 பார்ட் பி தியரிஸ் ஆஃப் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் பார்க்குறோம். சைக்காலஜி டெட் 2025 பிரசன்டட் அண்ட் பவர்ட் பை எஸ் சான்சு பிரபாகர், சைக்கோதெரபிஸ்ட். கோல்பெர்க் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் முக்கியமான பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறோம். It is an important part of socialization process. The term refers to the way people learn what the society considers to be good and bad. இந்த மாரல் டெவலப்மெண்ட் முக்கியமாக மெயினாக பார்க்குறது குட் அண்ட் பேடை சொசைட்டி எதை கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறத இந்த டெவலப்மெண்ட்டில் குழந்தை புரிஞ்சுக்கிறாங்க. லாரன்ஸ் கோல்பெர்க் 1927 to 1987 was interested in how people learn to decide what is right and wrong and what is wrong. What is right and what is wrong. And there's three important levels: pre-conventional level, conventional and post-conventional. These are important points about this theory. The 6 theories. கோல்பெர்க் நிலைகள் தமிழில் பார்த்தீங்கன்னா தார்மீக வளர்ச்சியின் கோல்பெர்க் நிலைகள். இதில் நல்லது கெட்டது பற்றிய கருத்து விவாதம் அந்த குழந்தைக்கு வளருது. இதனுடைய தியாகியுடைய முந்தைய நிலையிலிருந்து இவர் தொடங்கியிருக்காரு. அந்த தியாகியுடைய அறிவாற்றல் கோட்பாட்டிலிருந்து இவர் அவருடைய கோட்பாடை தொடங்கியிருக்காரு. இதுல குழந்தைகளின் தார்மீக வளர்ச்சி இந்த தலைப்பை புரிந்து கொள்ள அவர் தார்மீக வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கினார். அது 3 நிலைகள் உள்ளன: வழக்கத்திற்கு முந்தைய, வழக்கமான மற்றும் வழக்கத்திற்கு மாறான. அறிவாற்றல் வளர்ச்சி போலவே தார்மீக வளர்ச்சியும் தொடரை பின்பற்றுகிறது என்பது கோட்பாடு நம்பினார். எப்படி ஒரு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் டிஃபரெண்ட் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Goldberg has 3 levels. So first level, pre-conventional morality. That first stage, obedience and punishment orientation. Second, individualism and exchange. So in first level, pre-conventional. Stage 1, obedience and punishment orientation. Stage 2, individualism and exchange. தார்மீக வளர்ச்சி கோட்பாடு பார்த்தீங்கன்னா தளம் 1 சொல்றோம். வழக்கத்துக்கு முந்தைய ஒழுக்க நெறி. அதுல நிலை 1 பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை பற்றி குழந்தைகள் புரிந்து கொள்கின்றன. 2வது நிலை தனித்துவம் மற்றும் பரிமாற்றம் பற்றி குழந்தைகள் கத்துக்கிறாங்க. So Goldberg stages. Second, conventional morality. Stage 3, good interpersonal relationship. So good interpersonal relationship. Stage 3. Stage 4, maintaining the social order. Children learn this level, good interpersonal relationship. And stage 4, maintaining the social order. கோல்பெர்க் உடைய தார்மீக வளர்ச்சி கோட்பாடு பார்த்தீங்கன்னா 2வது காலத்துல பார்த்தீங்கன்னா வழக்கமான ஆர்டினரி. அதுல நிலை 3 பார்த்தீங்கன்னா நல்ல ஒருவருக்கு ஒருவர் உறவுகள் பற்றி குழந்தைகள் வளர்றாங்க. நிலை 4 பார்த்தீங்கன்னா சமூக ஒழுங்கை பராமரித்தல் பற்றி குழந்தைகள் புரிந்து கொள்கின்றன. அதை பராமரிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் ஈடுபடுகின்றன. கோல்பெர்க் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லெவல் 3, போஸ்ட் கன்வென்ஷன் மொராலிட்டி.
இதில் ஸ்டேஜ் 5 பார்த்தீங்கன்னா சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். சோசியல் கான்ட்ராக்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். So they have a individual rights and social conduct. Stage 6, universal principles. So they make universal principles based on the previous understanding of their morality. நம்ம கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூன்றாவது தரம் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு பிந்தைய அறநெறி பிரிக்கிறாரு. அதில் நிலை 5 பார்த்தீங்கன்னா சமூக ஒப்பந்தம் மற்றும் தனிப்பட்ட உரிமைகள். ஸோ இண்டிவிஜுவல் ரைட்ஸு, தனிப்பட்ட ஒப்பந்தம், இதை பற்றி அவர் அதிகமாக குழந்தை கற்றுக்கிறாங்க. நிலை 6 பார்த்தீங்கன்னா உலகளாவிய கோட்பாடுகள். அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து தனக்கென்ற உலகளாவிய கோட்பாடு உருவாக்குறாங்க. இந்த மாறல்லே உலகளாவிய மனித உரிமைகள், நீதி மற்றும் சமத்துவம், அதே மாதிரி குறிப்பாக உலகளாவிய ஒரு கோட்பாடுகளை இந்த குழந்தைகள் உருவாக்கிறாங்க. இறுதியா பாத்தீங்கன்னா கோல்பெர்க் ஸ்டேஜ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா மெயின் பாயிண்ட் this point moral development also involves in educational psychology. Important point. Note. Then there is an example also given for a exam. Our given example, but a exam perspective pathina. From this we can take one point. Ultimately, the teacher the tools necessary to manage the classroom thus enhance the potential success of the lessons. It means Kohlberg stage of moral development can be used practically to deal with the students. கோல்பெர்க் மாரல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா தார்மீக வளர்ச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கல்வி உளவியலையும் பயன்படுத்தப்படுகிறது, பிராக்டிக்கல் ரீதியாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கக்கூடியது. வைகாட்ஸ்கை தியரி பார்த்தீங்கன்னா மெயினா social interaction plays a very important role in development. So based on this theory, children learn intellectually by social interaction and culture. The main point. Focus on dynamic interactions rather than the child himself. So dynamic interest of the child plays important role than the child in the cognitive development. People thinking differs dramatically between culture because different cultures stress different things. So culture plays important role in learning. Take it a child from different culture. So based on the culture, the learning capacity of the child differs. It is theory of வைகாட்ஸ்கை. ஸோ வைகாட்ஸ்கை கோட்பாடு என்ன சொல்றாருன்னா ஒரு ஒழுக்கத்தை வளர்ப்பது, ஒரு ஒழுக்கத்தில் வந்து இந்த ஒரு மனிதனை உருவாக்குவது, குறிப்பாக அறிவு ரீதியாக உருவாக்குவது கலாச்சாரமும் சமூகமும் கலாச்சாரமும் பண்பாடும். ஸோ ஒரு மனிதனுடைய அறிவு வளர்ச்சியில் இந்த சமூகம், கலாச்சாரம், பண்பாடு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது அவருடைய கூற்று. அதை பார்த்தீங்கன்னா முக்கியமானது கலாச்சாரத்தை பற்றி அதிகம் பேசுறாரு. வைகாட்ஸ்கையுடைய social structure theory emphasizes that social learning occurs within a zone of intellectual development. So ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம், பண்பாட்டு மையத்தை பற்றி இந்த குழந்தைகளுடைய அறிவு வளருது என்பது வைகாட்ஸ்கையுடைய தியரி. அவர் முக்கியமாக சொல்லக்கூடியது குழந்தைகள் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் தாங்கள் அறிவு ஆற்றலில் வளர்கிறார்கள். அதே மாதிரி கற்றல் என்பது ஒரு மண்டலத்தில் தான் நிகழ்கிறது.
அப்படிங்கிற அவர் முக்கியமான வலியுறுத்துறாரு. இது குழந்தைகள் தற்போது செய்யக்கூடிய திறன்களும் அவர்களால் முடிந்தவர்களுக்கும் இடையிலான வரம்பை குறிக்கிறது. அதிக ஆற்றல், குறிப்பா அதிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிக நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் மீது சரியான வழிகாட்டுதலை அறிவுறுத்தலையும் குழந்தைகள் பெறுகிறார்கள். ஸோ சில்ட்ரன் லேர்ன் ஃப்ரம் த வெல் நாலேஜபிள் பர்சன். அந்த வெல் நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறது இவருடைய கோட்பாடு முக்கியமான வார்த்தை. தமிழில் பார்த்தீங்கன்னா அதிக நிபுணத்துவம் வாய்ந்தவரிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வைகாட்ஸ்கை சோசியல் தியரி சொல்லக்கூடியது மெயின் கல்ச்சர் தான். கல்ச்சர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வேல்யூட் காம்படிஷன்ஸ், லாங்குவேஜ், லிட்ரஸி, ஓன் திங்கிங், எல்லாமே ஆல் தோஸ் திங்ஸ் லேர்ன் ஃப்ரம் கல்ச்சர். குழந்தைகள் அறிவாற்றல் ஆய்வில் வைகாட்ஸ்கோவின் கோட்பாடு குறிப்பாக செல்வாக்கு செலுத்துகிறது. குறிப்பாக குழந்தைகள் சுறுசுறுப்பான ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் என்று வைகோட்ஸ்கி பியாஜெட் ஒப்புக்கொண்டார். ஆனால் பியாஜே குழந்தைகள் சுயதீனமான முயற்சிகளை வலியுறுத்தியது. ஆனா வைகோட்ஸ்கி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் உள்ள கலாச்சாரம், பண்பாடு, இதிலிருந்து குழந்தைகள் வளர்ந்து கொள்கிறாங்கன்னு தான் வைகோட்ஸ்கியுடைய கோட்பாடு. அப்படி இது டிஃபரெண்ட் ஆகுது. வைகோட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாடு குழந்தைகள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளின் தற்போதைய அறிவுக்கு மேலே சொல்லப்படும் அவர்களும் யோசனைகளும் அறிமுகப்படுத்துவது முக்கியம். புதிய யோசனைகள் மற்றும் கருத்துக்களுக்கான அணுகலை அவர்களுக்கு வகுத்தல், புரிதலை தேட குழந்தைகள் வழிகாட்டுதல், மற்றவர்களின் அவர்கள் பரபரப்பை பின்பற்றுதல், அறிவுறுத்தலை கேட்பது மற்றும் ஒரு குழுவின் ஒரு பகுதியாக வேலை செய்வது, அவர்களின் தற்போதைய அறிவின் தளத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கவும். வைகோட்ஸ்கி சரியான மற்றும் இறக்கும் வரை வளர்ச்சி தொடர்ந்தால் பெற்றோர்களை பார்க்க விரும்பலாம். கற்றல் மற்றும் வளர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தை தொடக்கத்திலிருந்து கடைசி வரையும் வரக்கூடிய அவர்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், கலாச்சாரம், சமூகம், தொடர்புடைய மனிதர்கள், இவர்கள்தான் குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சியில் பங்கு வகிக்கிறார்கள். Ecological system theory, 1972-2005. Ecological theory speaks about mainly environment. So you can see environment plays important role, and ecological theory Yuri von Berner focus on 5 layers of environment. So he divides 5 layers. குழந்தைகளுடைய கோட்பாடுகள், அமைப்புகள், சுற்றுச்சூழல் பார்த்தீங்கன்னா 5 ஒரு சூழலை உருவாக்குறாரு. சுற்றுச்சூழல் அமைப்புகள் கோட்பாடு நாம் முழுவதும் வெவ்வேறு சூழலை ஏற்றுக்கொள்கிறோம் என கூறுகிறது. மாறுபட்ட அளவுகளில் நமது நடத்தையை பாதிக்கக்கூடிய நமது ஆய்வுக்களம். இந்த அமைப்புகளில் மைக்ரோ சிஸ்டம் சொல்றாரு. மைக்ரோ அமைப்பு, மெசோசிஸ்டம், எக்கோசிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம் மற்றும் காலவரிசை அமைப்பு. எக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி focus on environment. So environment of the child, starting from family and reaching society. You can see from this clearly we have a microsystem, mesosystem, exosystem, macrosystem. So starting from here, different layers. Actually, we have 5 layers: child, and microsystem, mesosystem, exosystem, macrosystem.
theory where child moves from family to culture, different people. So if you take microsystem, it is linked with the child world. Second, mesosystem is a relationship with religious institution, family, peer group, school, and our health services. So exosystem, extended family, friends of family, social welfare services, neighborhoods, legal services. We go to microsystem, social class, law, culture. சூழல், குழந்தையோட சூழல் வந்து ஒரு சிறிய லேயிலிருந்து பெருசாக மாற்றுகிறது. எனவே ஒரு சூழல் தான் ஒரு மனிதனை உருவாக்குகிறது. So the mesosystem focus on base, the microsystem, then mesosystem. The second level of Ron-Ferrer's model, mesosystem encompasses connections between microsystems such as home, school, and neighborhood, child care center. Mesosystem involves the relationship between the microsystem in its own life. This means that your family experience may relate to your school experience. So if you see this in this concept, microsystem, mesosystem. இதுல குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா அவர் மைக்ரோசிஸ்டம் சொல்றாரு, குழந்தையுடைய உலகம். அதுக்கடுத்து மிசோசிஸ்டம், குழந்தை கடந்து ஃபேமிலி, மற்ற ஒரு ஸ்மால் குரூப்ஸ், அது ரெண்டாவது லேயர் அப்படிங்கிறாரு. தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோசிசம் அப்படிங்கிறது அதர் லேயர் ஆஃப் என்வாயன்மெண்ட், have any active role and the context where is actively participating, like extra groups in the society. சுற்றுச்சூழல் கோட்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா மூணாவது லேயரு. ஒரு குழந்தை என்று வைத்துக்கொள்ளும், அது ஒரு குழந்தை என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு செயலில் பங்கு வைக்கும் மற்றும் இந்த சூழல் தீவிரமாக பங்கேற்கும் ஒரு குழந்தை, அவர் தாயை விட அவர் தந்தையிடம் அதிகமாக இணைக்கப்பட்டுள்ளது. தந்தை பலருக்கு வேலை செய்ய வெளிநாடு சென்றால் பல மாதங்கள் தாய்க்கும் குழந்தைக்கும் சமூக உறவுக்கும் இடையே ஒரு மோதல் இருக்கலாம். அல்லது மறுபுறம் இந்த நிகழ்வு தாய்க்கும் இடையிலான இறுக்கமான பிணைப்பு ஏற்படுத்தலாம். அது எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போகும்போது குழந்தைக்கும் தாய்க்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு இணைப்பு அதிகமாகலாம் அல்லது பிளவு ஏற்படலாம். இது மேக்ரோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலு, outermost level of Von-Fermer's model. The macrosystem consists of cultural values, laws, customs, and resources. The macrosystem setting is the actual culture of an individual. The cultural context involves the socio-economic status of the person. இந்த சுற்றுச்சூழல் கோட்பாடு பார்த்தீங்கன்னா மேக்ரோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரின் உண்மையான கலாச்சார சூழல்களில் சமூக பொருளாதார நிலையை உள்ளடக்கியது. நபர் மற்றும் அல்லது அவர் குடும்பத்தினர், அவரது இனம் அல்லது இனம் மற்றும் இன்னும் வளரும் அல்லது மூன்றில் ஒரு பங்கு உலக நாடு. உதாரணமாக ஒரு ஏழை குடும்பத்திற்கு பிறப்பது ஒரு நபரை கடினமாக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அஞ்சாவது the chronosystem அப்படிங்கிறது தான். The chronosystem includes the traditions and shifts one's lifespan. This may also involve the socio-historical context that may influence a person. One classic example of this, how divorce as a major life transaction may affect not only the couple's relationship but also their children's behavior. நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போகும்போது மனிதனுடைய ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கையுடைய பாதையை மாற்றுகிறது. உதாரணம் இந்த டைவர்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இரண்டு நபர்களை மட்டுமில்ல ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது. ஸோ இந்த க்ரோனோசிஸ்ங்கிறது
ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு ஒரு அடிப்படை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு கொள்கை கோட்பாடு மற்ற ஒரு உலகத்தாரையும் பாதிக்கிறது அப்படிங்கிறது உதாரணம். இதுல காலவரிசை அமைப்பு பாத்தீங்கன்னா, காலவரிசை அமைப்பில் ஒருவரின் மாற்றங்கள் மற்றும் மாற்றங்கள் உள்ளன ஆய்வுக்காணும். இது ஒரு நபரை பாதிக்கக்கூடிய சமூக வரலாற்று சூழலையும் உள்ளது. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு விவாகரத்து ஒரு முக்கிய வாழ்க்கை மாற்றமாக இருந்தாலும் அது எவ்வாறு பாதிக்கப்படலாம் என்பது மட்டுமல்ல, அது தம்பதி உறவை மட்டுமல்லாமல் அவர்களின் குழந்தையை பாதிக்கிறது. எக்காலஜி சிஸ்டம் தியரி முடிவா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு கல்ச்சர் பத்தி பார்த்தது நம்ம பார்த்தோம். இங்க கல்ச்சரை கடந்து சுற்றுச்சூழல் என்வாயன்மெண்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறத மெயினான பாயிண்ட். ஒரு சூழல் தான் குழந்தையை அதிகமாக உருவாக்கிறது அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் பார்க்குறோம்.